வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. யூகேயில் இப்போ பல புதிய மைக்ரண்ட் சார்பான விஷயங்கள் செய்திகள் நிறைய வந்தோன்றிருக்கு. அவைக்கு சார்பான செய்திகளும் வந்தோன்றிருக்கு. அவைக்கு எதிரான நிறைய கருத்துக்களும் சமூக வலைதளங்களையும் செய்தி ஊடகங்களையும் வெளியிடப்பட்டு வருது. சூழ்நிலை இருந்தோன்று கேட்க மைக்ரண்ட்ஸ் இந்த நாட்டுக்கு ILR ரூட்டுக்கு அப்ளை பண்ணிக்க அவை 10,000 பவுண்ட்ஸு கிட்ட பே பண்ண பிறகு தான் அவைக்குரிய ILR அப்ளிகேஷன் கோத்ரூ ஆகும் என்று இங்கே ஹோம் செக்ரட்டரி ஷபானா முகமது சொல்லியிருக்கிறார். இங்கே இவா மைக்ரன்ஸ் என்று குறிவச்சு சொன்னது ஆர் 10,000 பவுண்ட்ஸ் பே பண்ணணும். இதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதல் தரம் பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களோட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் சிவா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். விஷயத்துக்கு வரும். இந்த நாட்டில் யூகேயில் பலதரப்பட்ட மைக்ரண்ட்ஸ் பல நாடுகளில் இருந்து இந்த நாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு படையெடுத்து வந்தோன்றிருக்கேன். இந்த நாட்டுக்கு மைக்ரண்ட்ஸ் நிறைய பங்களிப்புகள் ஆரம்ப காலகட்டங்களில் செஞ்சுருந்தாலும் இப்போ மைக்ரண்ட்ஸோட தொகை இங்கே கூடிக்கொண்டிருக்கு என்று பரவலாக கதைக்கப்படுற ஒரு விஷயம். அப்படி பார்த்து கொண்டிருக்க அண்மை காலங்களில் 10,000 பவுண்ட்ஸுக்கு கிட்ட மைக்ரண்ட்ஸ் ILR ரூட்டுக்கு அப்ளை பண்ணிக்க பே பண்ணணும் ஹோம் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறார். மைக்ரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சிட்டிசன் அல்லாத மட்டாக்கள் எல்லாருமே பொதுவாக மைக்ரண்ட்ஸ் தான் சொல்கிறது. இப்போ ஸ்டூடெண்ட் விசாவிலையோ இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒர்க் பர்மிட்லையோ நீங்கள் இருப்பீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் இங்கே பப்ளிக் ஃபண்ட்ஸை அக்சஸ் பண்ணிடலாது, ஒரு பெனிஃபிட்டை கிளைம் பண்ணிடலாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. அப்போ ஆர்ஐவை குறி வச்சு சொல்லிடணும். இப்போ மைக்ரண்ட்ஸ் ஆர்ஐவை சொல்லிடணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அசைலம் சீக்கர்ஸ். பொதுவாக இந்த அசைலம் சீக்கர்ஸ்ன்றதுக்கால் தஞ்ச கோரிக்கையை முன் வச்சு அகதிகளாக இந்த நாட்டுக்கு வாராக்கள். தங்களோட சொந்த நாட்டில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அதால் இந்த நாட்டில் நான் தஞ்ச கோரிக்கை முன்வைக்கிறேன்னு மனித உரிமையாக இந்த நாடு அவர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்க. அதை வச்சு இந்த நாட்டில் நிறைய பேர் நல்லா வந்தாக்களும் இருக்கணும், இந்த நாட்டை சீரழிச்சாக்களும் இருக்கணும். இந்த விஷயம் இப்படி இருக்க இப்போ இருக்கிற ஹோம் செக்ரட்டரி தஞ்ச கோரிக்கை முன் வச்சு இங்கே இருக்கிற அகதியாக நீங்கள் அகதியாக வந்திருந்தீங்கன்னா அகதி அந்தஸ்து கோரி இப்போ உங்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டு நீங்கள் ILR ரூட்டுக்கு போயிருக்க 10,000 பவுண்ட்ஸை நீங்கள் பே பண்ண வேண்டி வருது. சரி, எதுக்கு இந்த 10,000 பவுண்ட்ஸை நீங்கள் பே பண்ணணும் என்று கேட்டிங்களா, அகதி அந்தஸ்து கோரி வரைக்கும் இந்த நாடு உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸை வழங்குது. முக்கியமாக நீங்கள் இருக்கிறதுக்கு இடம். 2025ஆம் ஆண்டு மட்டும் 4 பில்லியன் பவுண்ட்ஸ் யூகே அரசாங்கம் டேக்ஸ் பேயர்ஸோட பெனிஃபிட்ஸில் இருந்து எடுத்து, டேக்ஸ் பேயர்ஸோட காசில் இருந்து எடுத்து இங்கே இருக்கிற அசைலம் சீக்கர்ஸுக்குரிய அக்கமெண்டேஷனை வழங்கியிருக்கு. பல சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், உயர்தரமான லக்ஸரி ஹோட்டல்ஸில் சில அகதி அந்தஸ்து கூறினாக்களை தங்க வைக்கப்பட்டிருக்கிறதும், அவர்களுடைய போக்குவரத்துக்கு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி அதுக்கு காசு பே பண்ணியிருக்கிறதையும் சில ஆவணங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமூக வலைதளங்களில் அது பரப்பப்பட்டு வந்துருந்துச்சு. அதோட உண்மைத்தன்மையை உறுதி செய்யாத பட்சத்தில் நாங்கள் அதை உண்மையாக பொய்யான்னு எடுத்துக்கொள்ளலாது. சரி, அந்த விஷயம் இருக்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அவைக்கு தேவையான சாப்பாடுகளை அரசாங்கம் வழங்கும். அவைக்கு இப்போ வேலை இல்லை, அவை வேலை செய்யலாதுன்றா அந்த அரசாங்கம் தான் அவையை ஃபுல்லாக கவனிக்க போகுது. அவைக்குரிய வீடு, அவைக்குரிய சாப்பாடு, அவைக்குரிய உடுப்புகள், இது எல்லாத்தையுமே அரசாங்கம் தான் கொடுக்க போகுது. அப்படி அரசாங்கம் கொடுக்க இவை அந்த அரசாங்கத்துக்கு பங்களிப்பு செய்கிற விதமாக ILR ரூட்டுக்கு அப்ளை பண்ணிக்க இவை 10,000 பவுண்ட்ஸை திருப்பி செலுத்தணும். ஒரு தனி நபரண்டா 10,000ம், அவர் குடும்பமாக இருந்துச்சுன்னா ஒரு அப் டு 40,000 பவுண்ட்ஸுக்கு கிட்ட பே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. இது நிறைய பேருக்கு அதிர்ச்சி விட்டுற விஷயமாக தான் இருந்திருக்கு. ஏன்னாண்டா இந்த நாட்டுக்கு நிறைய பேர் குடும்பமாக நிறைய பேர் வந்திருப்பினும் அந்த நாட்டில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்தோன்று கேட்க 2023-24 நடந்தோன்று கேட்க நிறைய பேர் இந்த நாடு வெல்கம் பண்ணினது. உக்ரைன்லேருந்து வர நிறைய ஆக்களை இந்த நாடு வெல்கம் பண்ணி அவைகளுக்கு தங்கறதுக்குரிய இடம், சாப்பாடு எல்லாமே கொடுத்தது. இது ஒரு உதாரணம் தான், தனி ஒரு நாடை சுட்டி காட்டி சொல்லல, இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். நிறைய நாடுகள்லேருந்து மக்கள் வரையினோம், ஆனால் வெல்கம் பண்ணி கடைசியாக ஒஃபிஷியலாக அவங்க வெல்கம் பண்ணும். அந்த நாட்டில் இருந்து வர ஆக்களுக்கு இங்கே தஞ்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட உடனடியாக விசாக்கள் வழங்கப்பட மாட்டேன். நிறைய டேக்ஸ் பேயர்ஸ் முன்வைக்கிற கோரிக்கை என்னென்னா, உண்மையாகவே தஞ்ச புகழோட கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள்ன்ற பேக்ரவுண்டை அலசி ஆராயணுமா. ஏன்னா நிறைய பேர் போலியான தங்களோட ஆவணங்களை தயாரித்து முறையில்லாத, உண்மையிலேயே பாதுகாப்பு இருக்கும் ஆனால் சில பேர் பாதுகாப்பு இல்லை அப்படிலாம் சொல்லி தங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னுலாம் சொல்லி பொய்யான சில விஷயங்களை முன் வச்சு இந்த நாட்டில் பெனிஃபிட்ஸையும் கிளைம் பண்ணி கொண்டு ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிறார்களும் இருக்கணும். ஸோ அவை இந்த பேக்ரவுண்டையும் ஆராய்ஞ்சு சரியான ஒரு முடிவுகள் எடுக்கணும்னு அரசாங்கத்துக்கு டேக்ஸ் பேயர்ஸ் இங்கே சிட்டிசன்ஸ் மெயினாக சொல்லி கொண்டிருக்கணும். அதோட இங்கே பார்டர் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண சொல்லியும் இங்கே இருக்கிற மக்கள் சரியான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கணும் இந்த கவர்மெண்ட்டுக்கு.
ஏனென்றால் சட்டவிரோதமான இங்கத்தியான் பொருளோட கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக சட்டவிரோதமாக படகுகளையும் சரி அதிலையும் சரி வர்றாக்களை இந்த அரசாங்கம் வந்து திருப்பி அனுப்பி கொண்டிருக்கு. சரி, அப்போ நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு வந்து சட்டவிரோதமாகவோ சட்டவிரோதம் இல்லாமலோ இந்த நாட்டுக்கு நீங்கள் தஞ்ச புகலிட கோரிக்கைகள் முன்வைக்கிறதுக்கு வந்திருந்து இங்கத்தியான் பப்ளிக் ஃபண்ட்ஸை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணியிருந்தீங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் இந்த தஞ்ச புகலிட கோரிக்கைகள் முன்வைக்க உங்களுக்கு ஒருத்தர் இங்கே தெரியாது, உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி உங்களோட பெனிஃபிட்ஸை நீங்கள் கிளைம் பண்ணுவீங்களா? இந்த அசைலம் சீக்கர்ஸாக இருக்க நீங்கள் உங்களோட பெனிஃபிட்ஸை கிளைம் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் ILR ரூட்டுக்கு போக ஒரு நாளும் 10,000 பவுண்ட்ஸ் பே பண்ணாமல் அந்த ரூட்டை வந்து கண்டினியூ பண்ண இயலாது. தஞ்சப்பூரோட கோரிக்கைகள் முன்வைக்க நீங்கள் எந்த ஒரு பப்ளிக் ஃபண்ட்ஸையும் அக்சஸ் பண்ண இல்லையண்டா உங்களுக்கு அது விதிவிலக்கு, உங்களுக்கு அது விலக்கு. இந்த காணொலி உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.